வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இதுவும் மேட்ரிமோனியலை பற்றின வீடியோ. அதாவது என்னென்னா, கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் அலையன்ஸ் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ கல்யாணத்துக்கு பார்க்குறோன்னு வைங்க, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் பொண்ணோட பையனோட மனநிலையை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அலையன்ஸ் பார்த்தோன்னா இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா, கல்யாணத்தில் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம மேட்ரிமோனியலை பொறுத்த வரைக்கும் நான் நேராக வர சொல்லி பார்க்குறதுனால ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% தெரிஞ்சுக்க முடியும். மிச்சபடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன. ஆனால் நீங்கள் என்ன சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முதல்ல நம்ம போய் பார்ப்போம், நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையனை சரி கட்டிக்கலாம், பொண்ணுக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேரண்ட்ஸ் போய் பார்க்குறாங்க. என்ன இது ரொம்பவே தப்பு. என்ன, நீங்கள் என்ன தான் பார்த்து என்ன தான் எடுத்து சொன்னால் கூட உங்கள் பையனோ பொண்ணோ ஒத்துக்க போகிறதில்ல. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுறாங்க, சில பேரண்ட்ஸ் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம், முதல்ல பார்த்துக்குறோம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போய் பார்க்குறாங்க. அதாவது ஒரு பொண்ணையோ பையனையோ, இப்போ பெண் பார்க்கும் படலை மட்டும் இல்லை, பையனையுமே போய் நேராக பார்க்குறாங்க. அப்படி பார்க்க முன்னாடி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது ஃபோட்டோ காட்டி பையனுக்கோ பொண்ணுக்கோ ஓகேயா அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹாரோஸ்கோப் மேட்சிங் நல்லா இருக்கா, ஏன்னா பார்த்துட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஜாதகம் பொருந்தலை, எதாவது ஒரு காரணத்தை சொல்லணுங்கிறதுக்காக ஜாதகம் பொருந்தலைங்கிறது என்ன, இதெல்லாம் சொல்லாமல், அதுலேயும் குறிப்பாக என்னென்னா, நேரில் பார்த்தா தான், யார் என்ன சொன்னாலும் நேரில் பார்த்தா தான் ஸ்டேட்டஸ் தெரியும். இப்போ இது ஒரு இன்னும் கிளம்பியிருக்கு என்ன. அதனால் நேராக பார்த்ததுக்கப்புறம் சரி அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பெரிய இதாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இதை நான் போய் பார்த்தேன்ப்பா சரியாக வரலை அப்படின்னு பொண்ணுக்கிட்ட பையன்கிட்ட சொல்கிறது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன, எல்லாம் இந்த 3 பாயிண்ட்டும் எல்லாம் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் ஒரு காமன் இடத்துல, அதாவது பையன் பொண்ணு எல்லாரையும் சேர்த்தே ஒரே காமன் இடத்துல ஒன்று இந்த மேட்ரிமோனியல் ஆஃபீஸில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் எல்லோரும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து பையனும் பொண்ணையும் மீட் பண்ண வச்சு அப்புறம் அவங்க தனியாக பேசி பார்க்க வைக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணாதான் அந்த கல்யாணம் சக்ஸஸ் ஆகுமே தவிர, நீங்களாக போய் ஒரு டக்குன்னு ஒரு இடத்த பார்த்து அப்புறம் பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. என்னன்னா, அது இன்னொரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொரு பொண்ணு பையன் மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களும் ஹர்ட் ஆகக்கூடாது. என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு கடைசியில் ஜாதகம் பொருந்தலைங்கிறாங்களே அப்படின்னு அவங்க அந்த நிமிஷம், நம்ம என்னதான் இருந்தால் கூட இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மனசை வேதனைப்படுத்தக்கூடாது இந்த கல்யாண நேரத்தில். ஏன்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். நல்ல தகுந்த பொண்ணு பையன்லாம் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.